மீன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிருக்கீங்க, அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்ட தான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்து. அது 30 வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. 30 வயது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்மளுடைய மீன ராசிக்காரங்க முடிந்த அளவு அருகில் இருக்கும் மீனாட்சியை போய் வழிபாடு செய்யும். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் இனிமேல் முடிச்சு காட்டி விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் சரி மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை ஏமாற்றிய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்கள். உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுய தேவைக்காக சந்தோஷத்துக்காக ஏதாச்சும் கடனை வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. நிம்மதியான தூக்கம் உண்டு. நித்திரையில் கூட பயணம் உண்டு. பயணத்தில் கூட மகிழ்ச்சி உண்டு. வெளிநாடு பயணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றம் ஏற்பட போகுது? எங்கே மாற்றம் ஏற்பட போகுது? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ணேன்? சனி பகவான் தான் ராசியில் வந்து உட்காந்துட்டாரே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன போராட்டத்தை சந்திக்க போகிறோம், பயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா உறுதியாக சொல்வது என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிருக்கீங்க, அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்ட தான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு. அது 30 வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. 30 வயது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம்னா எந்தெந்த விஷயங்களில் சனி பயிற்சியை சொன்னமோ அந்த விஷயங்கள்லாம் நிதானமாக இருக்கணும். அதாவது நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம். நம்மளுடைய மீனராசிக்காரங்க முடிந்த அளவு அருகில் இருக்கும் மீனாட்சியை போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது மதுரையில் அரசாலும் நம்மளுடைய மீனாட்சியை போய் பாதம் தொட்டு, அதாவது மனசார பாதம் தொட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற எவ்வளோ பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டுருவீங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் இனிமேல் முடிச்சு காட்டுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் சரி மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் இருக்கீங்களோ, மருத்துவத்துறையில் சின்ன சின்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தன்மை உண்டு. சிறந்த மருத்துவர், சிறந்த ஒரு நர்ஸு, அல்லது சிறந்த ஒரு ஆய்வாளர் என்ற பேரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. நம்மளுடைய மீனராசி என்பவர்களில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு அந்த பணம் வந்துருமா, இல்லை நான் ஏமாற்றப்பட்டது தானா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம், நேர்மையான உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும். உங்களை ஏமாற்றிய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்கள். உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுடைய சித்தப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அவங்க உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் உண்டு. உறவுகளே இல்லை என்ற கவலையில் யாராவது இருந்தால் புதிய உறவுகள் ஏற்படும். உங்களுடன் பயணிக்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடன் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக உதவும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து முடிவெடுத்துக்கோங்க. புதிய கடன் வாங்கவே கூடாது. ஸோ புதிய கடன் வாங்கிட்டேன், ஸோ எப்படி சமாளிக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் படிப்புக்காக மட்டும் கடன் வாங்குங்க. எதுக்காக? உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக, அல்லது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களின் படிப்புக்காக ஏதேனும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தடை கிடையாது. அது கடனால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அதை தவிர்த்து சுய தேவைக்காக
சந்தோஷத்துக்காக ஏதாச்சும் கடனை வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய கற்பனை ஆற்றல் அதிகமாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடனில்லாத சுமையிலிருந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் தன்மைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன. நினச்சதை நினச்ச மாதிரி முடித்து காட்டக்கூடிய அமைப்பும் செயல்பாடுகளும் உண்டு. நிம்மதியான தூக்கம் உண்டு. நித்திரையில் கூட பயணம் உண்டு. பயணத்தில் கூட மகிழ்ச்சி உண்டு. வெளிநாடு பயணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பா வழி உறவு மூலமாக ஒரு எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன. மீன ராசிக்காரர்கள் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் அமைப்பும் உண்டு. தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் துன்பமும் மட்டும்தான் நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கலாமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, என் மனைவி என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுக்கேற்ற இந்த ஜூன் மாதத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயகருடன் சேர்ந்து முருகன் வழிபாடும் செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு பையில் ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப ப்ரஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலேயும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்ட்ரி. மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் SMS போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க,
அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.